அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் அம்மன் சுரேஷ் பேசுகிறேன். கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட செயலாளர், பிஜேபி ஒசூர். சரிங்களா? இந்த பதிவு ஒசூர் மக்களுக்கு மற்றும் தமிழ்நாட்டில் உள்ள மக்களுக்கும் மற்றும் இந்தியாவில் உள்ள 150 கோடி மக்களுக்கும் இந்த ஒரு என்னோட வேண்டுகோள். நம்ம இப்போது வண்டியில் போயிட்டுருக்கோம் வச்சுங்களேன். தயவு செஞ்சு சொல்கிறேன், யாருமே ஃபோன் வந்தால் எடுத்து பேசாதீங்க. சைடில் வண்டி போட்டு பேசுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆச்சுங்களா. இப்போ நம்ம மொபைலவே பேசிட்டு போயிட்டே இருப்போம். எதிரில் ஒரு ஆள் அப்படி நம்மளால் அவங்களுக்கு தொந்தரவு சரிங்களா. அவங்களால நம்மளுக்கு தொந்தரவு. அங்கே என்ன ஆகும்? உயிர் தான் போகும் சரிங்களா. கை காலுக்கு எதனா அடிப்படும், இல்லை உயிரே போயிடும். எந்த வண்டியாக இருக்கட்டும், 2 வீலராக இருக்கட்டும், 4 வீலராக இருக்கட்டும், லாரியாக இருக்கட்டும், பஸ்ஸு, அரசு பஸ்ஸாக இருக்கட்டும், எந்த வாகனமாக இருந்தாலும் சரி, தயவு செஞ்சு என்னோடய வேண்டுகோள். ஏன்னா எல்லாருமே நல்லா இருக்கணும், அது என்னோடய ஆசை. ஏன்னா அவங்கவுங்களுக்கு ஒரு குடும்பம் இருக்குது. இப்போ அவங்க பாட்டுக்கு அவங்க எதனா இந்த மாதிரி விபத்தை இறந்துடுவாங்க. அந்த குடும்பத்தை யாரை காப்பாற்றுறது சொல்லுங்க பார்க்கலாம். நம்மளோட குடும்பத்தை நாம் தான் காப்பாற்றிக்கணும். நாம் காப்பாற்றிக்கணும், நாம் ஒழுக்கமாக இருக்கணும் சரிங்களா. வாகனத்தில் செல்லும்போது தயவு செஞ்சு யாருமே ஃபோன் பேச வேண்டாம். உண்மையில் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உயிர்ன்றது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுங்களா. 2020 எங்கள் அக்கா பையன், சொந்த அக்கா பையன், அவன் வண்டி ஓட்டலை, ஃப்ரெண்டு பின்னால் உக்காந்து போனான். இங்கே சீதாராம் மேடுக்கிட்ட அஸ்வினி கல்யாண மண்டபத்திட்ட லாரிக்கு போய் இடித்து 2 பேர் ஸ்பாட் அவுட் சரிங்களா. அதுலேருந்து நான் ரொம்ப டிப்ரெஷன் ஆகிட்டேன். இப்போது அந்த டிப்ரெஷனில் தான் இருக்கேன். 6 வருஷம் வரப்போகுது இந்த செப்டம்பர் வந்தால். அவன் இருந்து நான் வளர்த்த பையன், சின்ன வயசுலேருந்து அனுபவத்தில் சொல்கிறேன். அந்த மாதிரி விபத்துகள் நிறைய நடந்துகிட்டு இருக்கு. இன்றைக்கி விபத்துகள் நடக்கிறதுக்கு காரணமே 90% மொபைலில் நம்ம மொபைல் பேசிட்டு போகிறோம் இல்லைங்களா, அதுதான் ப்ராப்ளம். யாருமே தயவு செஞ்சு அந்த மாதிரி பண்ணாதீங்க. மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நானும் நிறைய பேருக்கு பார்க்கும்போதெல்லாம் சொல்கிறேன், வண்டி சைடில் போட்டு பேசிட்டு போங்க. உங்களை நம்பி ஒரு குடும்பம் இருக்குது. அது சில பேர் பாசிட்டிவாக எடுத்துக்குவாங்க, சில பேர் நெகட்டிவாக எடுத்துக்குவாங்க. அவங்க எப்படி எடுத்துக்கிட்டாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. சொல்கிறது என்னோடய கடமை. கேட்டாலும் சரி, கேட்காம போனாலும் சரி, அது உங்களோட உரிமை. அதில் எனக்கு வேலை கிடையாது. ஏன்னா உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும். இந்தியாவில் 150 கோடி மக்கள் நல்லா இருக்கணும். அதற்காக தான் நான் பேசிட்டு இருக்கேன். இப்போ நீங்கள் என்னை எங்கே வேணால் பாருங்கள் சரிங்களா. நான் வண்டி ஓட்டும்போது எனக்கு ஏதாவது ஒரு ஃபோன் வந்தால் நான் அட்டென்ட் பண்ணவே மாட்டேன். போய் சைடில் நிப்பாட்டிட்டு அப்புறம் தான் ஃபோன் பேசுவேன். யாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது. நம்மளால் யாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது, அவங்களால நம்மளுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது, பப்ளிக்கு சரிங்களா. அதற்காக தான் இந்த பதவி. அதே மாதிரி இருசக்கரத்தில் வாகனத்தில் செல்லும்போது ஹெல்மெட் அவசியம். ஹெல்மெட் போட்டு போங்க, உயிரை காக்கும். இப்போது நம்ம ஒசூரில் நான் பாராட்டுறேன், காவல்துறை ரொம்ப பாராட்டுறேன். உண்மையில் நல்லபடியாக டிராஃபிக் போலீஸாக இருக்கட்டும், டவுன் போலீஸாக இருக்கட்டும், நல்லபடியாக மாநகராட்சியை நல்லா செயல்படுத்துகிறாங்க. டெய்லி நான் பார்க்குறேன். உண்மையில் சொல்கிறேன், நல்லா போயிட்டுருக்காங்க. காவல்துறைக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இதே போல் டெய்லி நல்ல ஒரு இதாக வைங்க. சிஸ்டமிஷ் நல்லாயிருக்கு. நேற்று நான் ஜான் பஸ்க்கு முன்னால் பார்த்தேன், போலீஸு அவ்வளோ டிராஃபிக் அவ்வளோ நல்லா கண்ட்ரோல் பண்ணிட்டுருந்தாங்க. பாருங்கள், நம்ம உயிர் நாம் தான் காப்பாற்றிக்கணும், நம்ம குடும்பத்தை நாம் தான் காப்பாற்றிக்கணும். நம்ம போயிட்டால் நம்ம குடும்பம் அனாதாயிடும். அதனால் தயவு செஞ்சு யாருமே இனி வாகனத்தில் போகும்போது மொபைல் பேசாதீங்க. சைடில் நிப்பாட்டி நிதானமாக பேசிட்டு அப்புறம் நீங்கள் போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை சரிங்களா.
அப்படின்ட்டு எல்லார்கிட்டையும் உங்களோட ஆதரவு தாருங்கள்ன்ட்டு இந்த நேரத்தில் நான் பதிவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.